தருமபுரி மாவட்டத்தில் ரோபோ மூலம் வாக்காளர்களை வரவேற்க ஏற்பாடு செய்யப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான சதீஷ் தெரிவித்துள்ளார். நம்ம டெக்னாலஜியை பயன்படுத்தி ரோபோ மூலயமா அவங்கள எப்படியெல்லாம் கவரலாம், அவங்க வெல்கம் பண்ணும், வரக்கூடிய வாக்காளர்களை வெல்கம் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். இதன் மூலம் இளம் வாக்காளர்களை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக சாலை வசதி இல்லாத மலை கிராமங்களுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள வெள்ளக்கவி கிராமத்திற்கு குதிரைகள் மூலம் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்போடு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டன. அதேபோல கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் தொகுதியில் உள்ள அப்பர் கோதையாறு நீர்மின் நிலையத்தில் பணியாற்றும் 12 வாக்காளர்களுக்காக தேர்தல் அதிகாரிகள் சுமார் 125 கிலோமீட்டர் பயணம் செய்து மின்னணு வாக்கு இயந்திரங்களை கொண்டு சென்றுள்ளனர். ஒரு வாக்கு கூட வீணாகாமல் 100 விழுக்காடு வாக்குப்பதிவை உறுதி செய்யும் நோக்கில் கடினமான நிலப்பரப்புகளையும் கடந்து அதிகாரிகள் மேற்கொண்டுள்ள இந்த பணி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது.